வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டாட் மெமோ. அதாவது பியூர் காம்போனன்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபங்ஷனல் காம்போனன்ட்ல இந்த மெமோ அப்படின்னு சொல்லி ரியாக்ட் டாட் மெமோ அந்த மெமோன்றத சொல்லுவோம். ஸோ இப்படின்னா என்னன்றத பத்தி தான் ஃபுல்லும் பார்க்க போறோம். ஸோ இந்த ரியாக்ட் டாட் மெமோ ஹையர் ஆர்டர் காம்போனன்ட். ஸோ இதுல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெர்ஃபார்மன்ஸ ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணும் ஃபங்ஷனல் காம்போனன்ட்ல. இதே கிளாஸ் காம்போனன்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பியூர் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபங்ஷனல்ல இந்த ரியாக்ட் டாட் மெமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு காம்போனன்ட்ட இங்க நான் இங்க மெமோன்னு சொல்லி இந்த ஆப்பயே என்னால மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதனால என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீரெண்டர் நடக்காது. ஸோ ரீரெண்டர் நடக்காது மீன்ஸ் டோட்டலா நடக்காம அப்படியே இருக்காது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ஸ் ஏதாவது அதுலேருந்து நம்ம ஏதாவது ப்ராப்ஸ் பாஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த வேல்யூ மட்டும் தான் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆனா மட்டும் தான் எனக்கு அந்த காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகும். அதுவரைக்கும் ரீரெண்டர் ஆகாது. ஸோ இந்த அன்னெசசரியா ரீரெண்டர் ஆகுதுல்ல, அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் காம்போனன்ட் இருக்குல்ல, இந்த ஹோம் காம்போனன்ட்ல நான் ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா ரன்னிங் அப்படின்ற மாதிரி போடுறேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டூ 2ன்றது காட்டுதுல. ஸோ 2 வாட்டி ரன் ஆகுது. இதே நான் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு அதே தான் நடக்கும். ரன்னிங் அப்படின்னு சொல்லி காட்டுதுல. ஸோ இது ஏன் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் சைல்டு இருக்கோ, அது எல்லாமே பேரண்ட் ரெண்டர் ஆனா சைல்டும் ரெண்டர் ஆகும். ஸோ இதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் இதை ப்ரிவென்ட் பண்ணி இப்போ ஹோம்ல எந்த சேஞ்சுமே நடக்கவே இல்லை. ஸோ இந்த ஆப்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹோம் காம்போனன்ட்டை ரெண்டர் பண்ணணும். ஸோ இங்க எனக்கு ரெண்டரிங் நடக்கிறது நார்மலான விஷயம். ஆனா ஹோம்ல எனக்கு எதுவுமே ரன்னே ஆகல, எதுவும் நடக்கல. ஸோ ஆனாலும் எனக்கு ஹோம் காம்போனன்ட் ரெண்டர் ஆகுது அப்படின்னா, இது அன்னெசசரி ரீரெண்டர். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் டாட் மெமோன்றதை யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்புறம் நம்ம கோட்ல என்னென்ன பார்த்துடலாம். ஸோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல இந்த ஸ்டாட்டிக்கா ஏதாவது ப்ராப்ஸ் இருக்கும்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்க நான் ஹோம்ன்றதை ரெண்டர் பண்றதுக்கு பதிலா ஆப்ல நேம் வச்சு இங்க ஹோம்ன்றதை ரெண்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எனக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் ரியாக்ட் டாட் மெமோ போட்டு அந்த ரெண்டரிங்கை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அன்னெசரியா ரீரெண்டர் ஆகாம இருக்கும். அதே மாதிரி நான் செகண்ட் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணணும். தேவையில்லாம ரெண்டர் பண்ணக்கூடாது. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூர் காம்போனன்ட் சொல்லி கிளாஸ்ல சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே தான் ரியாக்ட் டாட் மெமோல ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்ல இந்த காம்போனன்ட் என்னால இது பண்ணிக்க முடியும். ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமோன்றத நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெமோன்றத கொடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயும் கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெமோவை மட்டும் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரியாக்ட்லேருந்து வந்துடும். ஸோ இந்த ஆப்பே நான் இப்போ மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நம்ம சும்மா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கூடாது. சும்மா மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா மெமரியில உள்ள வேல்யூ நமக்கு ஸ்டக் ஆயிரும். அகைன் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்துரும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்றதே இந்த மெமோ, இந்த இது யூஸ் கால் பேக், யூஸ் மெமோ எல்லாமே எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணலாம். நம்மளே போய் பெர்ஃபார்மன்ஸ் பிளாக் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஆப்லலாம் எனக்கு தேவையில்லாம அந்த மெமரிஸ் வேஸ்ட் தான். ஏன்னா எனக்கு இந்த ஆப்குள்ள தான் எல்லா காம்போனன்ட்டையும் நான் ரெண்டர் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல போய் நான் மெமரைஸ் பண்றது ரொம்பவே தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ நான் அதனால அங்க விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஜஸ்ட் இந்த ஹோம்ல போய்க்கிறேன். ஸோ ஹோமை ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்றேன். ஸோ ஹோம் மெமரைஸ் பண்றேன். ஸோ மெமரைஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரியாக்ட் அவுட் டவுன் இதுலேருந்து ரியாக்ட்லேருந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இந்த கன்சோலை ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் எப்படி திருப்பி ரீரெண்டர் ஆகும், நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ இந்த ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேரண்ட் ரெண்டர் ஆனாலே சைல்டு ரெண்டர் ஆகும்ல. ஸோ இது கரெக்ட் தான். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெமரைஸ்ன்றது பண்ணாம நம்ம ஃபர்ஸ்ட் மெமரைஸ் இல்லாம எக்ஸாம்பிள் பார்த்துலாம். அப்புறம் மெமரைஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ரன்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த இது இருக்குல்ல. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு ரன் ஆகுறதுன்றது நார்மலான விஷயம். இப்போ இது ரன் ஆகுது. ஆனா இங்க ஆப்ல நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணும் போது எனக்கு ஹோம்ல ரெண்டர் ஆனிச்சு அப்படின்னா அது அன்வான்டான விஷயம். ஸோ நம்ம அதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்ட் செட் கவுண்ட்ன்ற மாதிரி வச்சுக்கேன். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள், சிம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிள் தான். யூ ஸ்டேட் வீடியோலயே நம்ம அதை பார்த்துப்போம். ஸோ யூ ஸ்டேட் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. நான் ஐ பட்டன்லயே அதை கொடுக்குறேன். ஸோ கவுண்ட்ன்றதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் வித் அஸ்வின் கீழே நான் ஒரு பட்டன் வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ல இன்க்ரிமெண்ட்
அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வச்சிட்டோம்னாலே நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு ஆன் கிளிக் வந்து போயிடணும். ஏன்னா நம்ம பட்டன் வைக்கிறதோட வேல்யூ அதானே. ஸோ நான் இங்கே ஃபங்க்ஷன்லாம் கிரியேட் பண்ணாமல் நான் சும்மா இங்கேயே உள்ளே ஒரு இன்லைன் ஆரோ ஃபங்க்ஷன் எழுதி செட் கவுண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கவுண்ட்டோட சேர்த்து ப்ரீவியஸ் கவுண்ட்டு ப்ளஸ் 1 ஸோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ளஸ் 1. ஸோ இதை வந்து நான் வந்து போட்டுறேன். இப்போ எனக்கு இந்த கவுண்ட் வேல்யூ வந்து ஷோ ஆகணும்ல. ஸோ நான் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு H2 டேக் போட்டு இங்கே வந்துட்டு அந்த கவுண்ட்டை வந்து ரெண்டர் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ரன் ஆகுது. ஸோ நான் இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும் போதே எனக்கு ஹோமில் வந்து எதுவுமே வந்து இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ஆப்புக்கும் இது ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே இருக்குது. பேரண்ட்டுக்குள்ளே இந்த சைல்டு ஹோம்ன்றது இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இது ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம அன்னெசரி ரீரெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த பேரண்ட்டில் இருக்குது. ஸோ நான் இப்போ இதே வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவுண்ட்டை வந்துட்டு நான் இந்த இடத்துல ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம்குள்ளே ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹோம்குள்ளே போயிட்டு இங்கே வந்து நான் அந்த ப்ராப்ஸை வந்து எடுக்கிறேன். ஸோ கவுண்ட்டுன்றதை எடுக்கிறேன். ஸோ கவுண்ட்டுன்றதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு H1 வந்து வைக்கிறேன். ஸோ அந்த H1ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட்டை வந்து வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ரன்னிங்கிறது வருது. ஸோ இன்க்ரிமெண்ட் அழுத்துறேன். இப்போ ரன் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஏன் நார்மலான விஷயம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து வேல்யூ வந்து நடக்குது. ஸோ இந்த கவுண்ட்டை வந்து நான் இங்கே இதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸ்டேட்டுக்குள்ளே அந்த ஸ்டேட்டை எடுத்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே தான் எனக்கு வேலை நடக்குது. ஸோ இது ரெண்டர் ஆனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம்ல. ஸோ நான் இங்கே வந்து இந்த கவுண்ட்டே வந்துட்டு கொடுக்கல. ஸோ எனக்கு அப்பயும் வந்துட்டு இங்கே ரெண்டர் ஆகிறது தான் வந்துட்டு எனக்கு வந்து தேவையில்லாத விஷயம். ஸோ RFCன்றதை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே ரன் ஆகலை. ஸோ நான் இப்போ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ண ஓகே இந்த கவுண்ட்டை வந்து அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்துடும். ஸோ நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து கன்சோல் லாக் வந்து நம்ம போடுறத தூக்கிட்டோம். ஸோ console.log of ரன்னிங். ஸோ இந்த இடத்துல வந்து போட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுக்க இங்கேயும் ரன் ஆகுது. ஸோ இதுவும் சரி ஓகே நம்ம இந்த ஸ்டேட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கறதுனால டவுட் வரலாம். ஸோ நான் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட் ஹோமில் வந்துட்டு RFC கொடுத்துருக்கேன். அது ஒர்க் ஆகுது. கன்சோல் லாக்ல இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த app.jsல தான் எனக்கு எல்லாமே நடக்குது. ஸோ இந்த app.jsல உள்ளது இந்த ஹோம் வந்து சைல்டாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து ரெண்டர் ஆகுது. மறுபடியும் ரெண்டர் ஆகுது. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மெமோன்றதை வந்து போட போகிறோம். ஸோ மெமோன்றதை போட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ மெமோன்றதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து நடக்குதான்றதை பார்ப்போம். ஸோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். எனக்கு நடக்கலை. ஸோ ஏன் நடக்கலை? ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எப்போவுமே ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே இந்த பேஜ் லோட் ஆனோன்னே அதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அது ரன் ஆக தான் செய்யும். அது நம்ம ரீரெண்டர் வந்து நம்ம எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ரியாக்டோட பிஹேவியரே அதுதான். பட் ஆனால் இந்த பேரண்ட்டுக்குள்ளே இந்த சைல்டு இருக்குன்ற காரணத்தினால இது வந்து ரெண்டர் ஆகிட்டே இருக்குன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இது வந்து இப்போ அன்னெசரி ரீரெண்டர் தான். நம்ம இப்போ மெமோரைஸ் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல அன்னெசரியாக ரீரெண்டர் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து இப்போ சில இடத்துல வேலையே நமக்கு இருக்காது. ஜஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்காக ஷோ பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து இந்த பேரண்ட் கீழே இருக்கிறதுனால இது வந்து ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் இங்கே ப்ராப்ஸாக பாஸ் பண்ணுறீங்க. இந்த கவுண்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணி ஹோமில் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெமோன்றது போடுறது வேஸ்ட்டு. ஏன்னா அந்த காம்பனண்ட்டை மெமரைஸ் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா இங்கே தான் வந்து வேல்யூ நடக்குது. இங்கே தான் வேலை நடக்குது. நம்ம இந்த இடத்த போய் மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் மெமரி தான். ஸோ இதனால் எங்கே மெமரைஸ் பண்ணணுன்றதை நம்ம வந்து பார்த்து மெமரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து நான் ஷோ தான் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து react.memo. ஸோ இதே வந்து கிளாஸ்ல வந்து பியூர் காம்பனன்ட்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்கா வந்து இன்டர்வியூலாம் எப்படி கேட்பாங்கன்னா பியூர் காம்பனன்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ பியூர் காம்பனன்ட்ன்றது இதுதான். ஸோ இந்த மெமரைஸ் பண்றது தான் வந்து பியூர் காம்பனன்ட். கிளாஸ்ல தான் வந்து நம்ம பியூர் காம்பனன்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு மெமோன்னு தான் சொல்லுவோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.